Hey guys, how are you all doing? I'm doing good. You're watching me on Sheeru's Dining. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய வியூவர்ஸ் எல்லாருக்குமே பிலேட்டட் ஈத் முபாரக். கொஞ்சம் ஈதுன்றனால கொஞ்சம் கமிட்மெண்ட்டில் மாட்டிக்கிட்டேன். ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கல எடிட்டிங் பண்ணுறதுக்கு. ஊருக்கு போகிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிஸி ஸ்கெடியூலாக போயிட்டு இருந்தனால எடிட்டிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கல. சாரி கைஸ், லேட்டாக வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு. லாஸ்ட் வீடியோ வந்துட்டு இஃப்தார் கிராண்ட் பார்ட்டி வந்து ஹஸ்பண்ட் பர்த்டேக்காக செஞ்ச வீடியோ தான், ப்ரிப்பரேஷன் வீடியோ தான் போட்டிருந்தேன். ஸோ அதுலேயே நம்ம வந்துட்டு வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், கப்சா பிரியாணி செஞ்சுருந்தோம். ஸோ அதோட டீட்டெயில் ரெசிபி வந்து நான் அந்த வீடியோட கொடுக்கல, ரொம்ப லென்த்தாக போகுதுன்றனால. ஸோ இதில் வந்துட்டு நான் செப்பரேட் வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ இதுதான் அந்த வீடியோ, கப்சா பிரியாணியோட டீட்டெயில்டு ரெசிபி வீடியோ. எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல்லாக. இந்த ரெசிபி ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதை பார்த்துட்டு ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீடியோ இஃப்தார் கிராண்ட் பார்ட்டி, அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதில் நிறைய ரெசிபி இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இப்போ நம்ம கப்சா பிரியாணி எப்படி செய்யலாங்கிற ரெசிபி பார்த்துடலாம். அதுக்கு வந்துட்டு நான் 2.5 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு ½ அன் ஹவர் பிஃபோராக வாட்டரில் சோக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கப்சா பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம ஸ்பெஷலாக வீட்டிலே கப்சா மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்துட்டு நான் பாதி நட்மெக் எடுத்திருக்கேன், ஜாதிக்காய் இருக்குல்ல அது பாதியாக எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 10 ஏலக்காய், அப்புறம் 1.5 துண்டு பட்டை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா பிளாக் பெப்பர்ஸ் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக நல்லா மிளகு எடுத்துக்கோங்க. இது கூடயே சேர்த்து ஒரு 10 கிராம்பு எடுத்துக்கோங்க. நான் அது முன்னாடி சேர்க்க மறந்துட்டேன், வீடியோ எடுத்துகிட்டே பண்ணுறனால இந்த கொலாபரேஷன்லாம் நடக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம ஜாரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி நல்லா பவுடராக அரைச்சிக்க போகிறோம். ஸோ நான் இப்போ கிராம்பு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு ஏலக்காய் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு கிராம்பு எடுத்துக்கோங்க. 10 ஏலக்காய் எடுத்திங்கன்னா 10 கிராம்பு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை நல்லா பவுட்ரு பண்ணிடுங்க. இது நல்லா பவுட்ரு பண்ணதுக்கப்புறமா இதில் வந்துட்டு நான் ஜீரகத்தூள் இடித்து வச்சுருந்தேன். ஸோ அது எடுத்திருக்கேன். நீங்கள் பவுடர் இருந்தாலும் பரவாயில்ல. கியூமின் பவுடர், அப்புறமா கொரியாண்டர் பவுடர் எடுத்திருக்கேன். மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கியூமின் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்பப்பெல்லாம் கப்சா ரைஸ் செய்யணும்னு தோணுதோ அப்போல்லாம் இந்த மசாலா யூஸ் பண்ணி நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ கப்சா பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான ஆனியன்ஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 2 ஆனியன் தான் எடுத்திருக்கேன். வேறு எதுவுமே இதில் கட் பண்ணுறதுக்கு வேலையே கிடையாது. நம்ம பிரியாணி செய்யும்போது அந்த ப்ராசஸ் ரொம்ப லென்த்தியாக போயிட்டே இருக்கும். ஆனியன்ஸ் கட் பண்ணுறது, டொமேட்டோஸ் கட் பண்ணுறது, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அது மாதிரி நிறைய போயிட்டே இருக்கும். இதில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நான் 2 ஆனியன் வந்து ஃபைனாக சாப் பண்ணிக்கிறேன். அப்புறம் 2 டொமேட்டோ வந்து ரேண்டம் பீசஸாக கட் பண்ணிக்கலாம். நம்ம டொமேட்டோ பியூரி வந்து பிளெண்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இதை ஃபைனாக சாப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம கட் பண்ண டொமேட்டோஸை வந்துட்டு ஒரு பிளெண்டரில் மாற்றிட்டு நல்லா பியூரியாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது வந்துட்டு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு கடாய் எடுத்துகிட்டு நான் இதை ஃபுல் அண்ட் ஃபுல் பட்டரில் தான் செய்ய போகிறேன். பேசிக்கலி பட்டரில் தான் செய்வாங்க, பட் நீங்கள் ஆயில் கூட யூஸ் பண்ணி செய்யலாம். பட்டரில் செஞ்சால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக நான் பட்டர் எடுத்துக்கிறேன். அது கூட கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். As I already said, இந்த ரெசிபி டோட்டலாக சவுதி ஒரிஜினேட்டட் ரெசிபி தான். அந்த ரீஜியனில் என்னென்ன ஸ்பைசஸ், என்னென்ன நட்ஸ், ஃபுட் வெரைட்டிஸ் வந்து ஃபேமஸோ அதை டிபெண்ட்ஸ் பண்ணி தான் அவங்க ஃபுட் கல்ச்சரும் இருக்கும் இல்லையா? ஸோ இதுவும் அதே மாதிரி தான். இப்போ நம்மளுக்கு வந்து பட்டர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் வந்துட்டு ஒரு 1.5 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு, அதுக்கப்புறமா 10 to 12 பெப்பர் பீட்ஸ் மிளகு சேர்த்துருக்கேன். இது நல்லா சாட்டே ஆகட்டும். ஸ்பைசஸ்லாம் நல்லா பட்டரில் சாட்டே ஆனதுக்கப்புறமா நான் 2 ஆனியன்ஸ் வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருந்தேன்ல, அதை இப்போ வந்துட்டு இந்த பட்டரில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஆனியன்ஸ் நல்லா கேரமலைஸ் ஆகணும். ஆனியன் நல்லா கேரமலைஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் மின்ஸ்டு ஜிஞ்சர் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் தான் பிடிக்கும், அப்போ தான் பிரியாணி சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் ப்ரொசீஜர் வந்து மின்ஸ்டு ஜிஞ்சர் ஆட் பண்ணுறது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் 2 சிக்கன் தை பீஸ் நல்லா பெரிய பெரிய பீஸாக லெக் பார்ட்டோடு சேர்த்து எடுத்திருக்கேன். நீங்கள் கப்சா பிரியாணி செய்யும்போது இந்த மாதிரி பெரிய பீஸாகவே எடுத்துக்கோங்க. பிரெஸ்ட் பீஸாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை விங்ஸ் பார்ட் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல. நல்லா பெரிய பீஸா எடுத்துக்கோங்க. அப்போ தான் கடைசியில் ரோஸ்ட் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு நல்லாயிருக்கும், கடைசியில் லுக்காகவும் இருக்கும் ரெசிபியும் கூட. நல்லா கேரமலைஸ் ஆன ஆனியன் அண்ட் பட்டரில் வந்துட்டு சிக்கனை அப்சைட் டவுன் சாட்டே பண்ணிக்கிறேன். சும்மா லைட்டாக சாட்டே பண்ணிக்கிறேன். இப்போ முன்னாடியே அரைச்சி வச்சுருந்தா கப்சா மசாலா இருக்குல்ல, அதிலிருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து 2.5 கிளாஸ் ஆஃப் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு வந்துட்டு எனக்கு 3 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். நீங்கள் அதிகமாகவோ கம்மியாகவோ யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு அக்கார்டிங்லி கூடயோ குறைச்சோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க.
அகெயின் இந்த மசாலா வந்து சிக்கன் பீசஸில் நல்லா கோட் ஆனுங்கிறதுக்காக ஐ எம் ஜஸ்ட் கிவிங் அ மிக்ஸ். ரொம்ப சாட்டே பண்ணணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி 2 டொமேட்டோ வந்து கட் பண்ணி பியூரி ரெடி பண்ணியிருந்தோம்ல, ஸோ அந்த டொமேட்டோ பியூரி வந்து இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் இன்ஸ்டன்ட் டொமேட்டோ பியூரி வச்சுருந்தா கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். அது இன்னும் நல்லா பிரைட் கலர் கொடுக்கும். ஸோ இப்போ டொமேட்டோ பியூரியும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ அது ஒரு கிரேவி ஃபார்முக்கு வந்துருச்சு. இப்போ அதில் வந்துட்டு சிக்கன் நான் வந்துட்டு கொஞ்சம் சாட்டே பண்ணிக்கிறேன். பிகாஸ் பெரிய பீஸாக இருக்கனால எல்லா சைடும் ஈவனாக வந்து மசாலா இறங்கணும், கிரேவி நல்லா அதில் ஒட்டணுங்கிறதுக்காக நான் அப்படி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அந்த டொமேட்டோவோட கலரும் நல்லா மாறிடுச்சு, பட்டரும் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இந்த கறிக்குள்ளெலாம் கொஞ்சம் ஃப்ளேவர் இறங்கணுங்கிறதுக்காக ஜஸ்ட்டு நான் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணல. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் அப்படியே லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் நல்லா பட்டர் பிரிஞ்சு வந்திருக்கு. சூப்பராக குக் ஆகிருக்கு சிக்கனும் நல்லா. வீடே நல்லா கம்மன்னு வாசம் அடிக்குது. நம்ம யூஸ்வலாக ஆயில் ஊற்றி இந்த பட்டை கிராம்பெலாம் இந்த கறி குழம்புலாம் செய்யும்போது சாட்டே பண்ணும்போது ஆஹா என்னமோ செய்கிறோமே அப்படி சொல்லிட்டு செம்ம வாசமாக இருக்கும். இப்போ நம்ம பட்டரை ஆட் பண்ணி நல்லா கேரமலைஸ் ஆன ஆனியனில் அந்த ஸ்பைசஸே மசாலா கப்சா மசாலாவை ரெடி பண்ணி அதில் சிக்கனை போட்டு சாட்டே பண்ணி செம்ம வாசமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இதை செய்யும் போது ஃபீல் பண்ணுவீங்க இதை. ஸோ இப்போ வந்துட்டு ரைஸ்க்கு தேவையான வாட்டரை வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம வந்துட்டு பாஸ்மதி ரைஸ்க்கு 1:2 ரேஷியோ தானே வாட்டர் ஆட் பண்ணுவோம். நான் வந்துட்டு டோட்டலாக 2.5 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கனால நான் 5 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணி அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு கரெக்டாக ஒரு 8 to 10 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இதை டிஸ்டர்பே பண்ண வேணாம். நான் ஒரு 8 மினிட்ஸ்க்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு சிக்கன் பீசஸ்லாம் நல்லா குக் பண்ணிட்டேன். ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், சிக்கனை நீங்கள் கண்டிப்பாக ஓவர் குக் மட்டும் பண்ணிடக்கூடாது. ரொம்ப குக் பண்ணிட்டீங்கன்னா அந்த சதைலாம் நல்லா பிஞ்சு இந்த தண்ணியிலே கலந்து வந்துடும். ஸோ இதே மாதிரி ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா கடைசியில் நம்ம ரோஸ்ட் வேறு பண்ண போகிறோம். நீங்கள் பிஞ்சு எடுத்துட்டிங்கன்னா அப்போது நல்லா இருக்காது. இப்போ நல்லா குக்கான சிக்கனை செப்பரேட்டாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த பாயிலிங் வாட்டரில் நம்ம 1/2 hour பிஃபோராக சோக் பண்ணி வச்சுருந்தோம்ல பாஸ்மதி ரைஸ், அதை நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் ஆட் பண்ணியாச்சு. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த வாட்டர் டேஸ்ட் பண்ணோன்னா உப்பு கொஞ்சம் அதிகமாக தெரியணும். அப்போ தான் ரைஸ் குக் ஆகி வரும்போது அது கரெக்டாக மேட்ச் ஆகிடும். இப்போ எனக்கு கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்சிச்சு. நான் ஆல்ரெடி உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் சிக்கன் குக் பண்ணும்போதே. ஸோ இதில் கொஞ்சோண்டு நான் ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன் டைட்டாக. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதோட வாட்டர் நல்லா ரெடியூஸ் ஆகி வர வரைக்கும் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். நல்லா ரெடியூஸ் ஆனதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடலாம். இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கிறேன்னா, நம்ம செப்பரேட்டாக எடுத்து வச்சுருந்தோம்ல சிக்கன் பீசஸ், அதை வந்துட்டு பட்டரில் ரோஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன சீசனிங் ப்ராசஸ் தான் பண்ணிகிட்ருக்கிறேன். சீசனிங்காக நான் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்து 2 பீசஸ்லேயுமே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு மேலேயே நம்ம முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த கப்சா மசாலா இருக்குல்ல, அதை 2 சைடும் நல்லா ஈவனாக கை வச்சு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கு மேலே நம்ம வந்துட்டு ரெட் கலர் ஃபுட் கலரிங் இருக்குல்ல, அதை நல்லா வாட்டரில் டைல்யூட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஒரு ப்ரெஷ்ஷில் வச்சு நல்லா எல்லா சைடும் கோட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்படி நீங்கள் பண்ணுறதுனால பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், நல்லா அப்பிடைட்டிங்காக இருக்கும். நீங்கள் ரோஸ்ட் பண்ணி எடுக்கும் போது நல்லா கோல்டன் கலரில் இருக்கும். ஸோ உங்களுக்கு இது வேணும்னா பண்ணிக்கலாம் ஃபுட் கலரிங், இல்லாட்டி கூட பரவாயில்ல. ஸோ நம்ம ரைஸுமே இப்போ 75% குக் ஆகிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 25%மே நம்ம தம் மாதிரி ரொம்ப மைல்டாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ண போகிறோம். பாருங்கள் வாட்டர் நல்லா ரெடியூஸ் ஆகிடுச்சு, பட் அதோட மாய்ஸ்ட் இன்னும் போகலை, நல்ல ஈரப்பதமாக இருக்குது. ஆனால் வாட்டர் இந்த அளவுக்கு ரெடியூஸ் ஆகிற வரைக்குமே நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு வாட்டர் நல்லா ரெடியூஸ் ஆனதுனால இருக்கிறதுலையே சின்ன பர்னரில் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லிட் போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுற போகிறேன். ஸோ மீன்வேல் நான் வந்துட்டு இப்போ ஒரு ஃப்ரை பேன் எடுத்து அதில் நல்லா நிறைய தாராளமாக பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமே இதில் வந்துட்டு நட்ஸ் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு ஆல்மண்ட்ஸ் அண்ட் கேஷ்யூஸ் எடுத்திருக்கேன். இதில் கண்டிப்பாக ரைசன்ஸும் சவுதியில் சேர்ப்பாங்க. பட் எனக்கு வந்துட்டு அது ரைஸோடு சாப்பிடும்போது அது ஒரு லைட்டாக இனிப்பு டேஸ்ட் வரும். ஸோ எனக்கு அது பிடிக்காது, அதனால் நான் அதை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். பட் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்களும் ரைசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம்.
இந்த ஆல்மண்ட்ஸ் அண்ட் கேஷ்யூஸ் நல்லா கிறிஸ்பியாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இதை நான் ஒரு செப்பரேட் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ இதே பட்டரில் நம்ம சீசனிங் பண்ணி வச்சுருந்த சிக்கன் பீசஸை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா அந்த ஸ்கின் இருக்குல்ல, அந்த ஸ்கின்லாம் வந்துட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும், நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம், 2 சைடும் மாற்றி மாற்றி. ஒன் சைடு வந்து நான் ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டேன். இன் பிட்வீனில் பட்டர் ஆட் பண்ணி இப்போ நான் அதர் சைடு வந்து திருப்பி விட்டுக்கிறேன். பாருங்கள் அந்த ஸ்கின் எவ்வளோ கிறிஸ்பியாக கலர் சேஞ்ச் ஆகி நல்லா கோல்டன் ரெட் கலரில் நல்லா வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வர வரைக்கும் நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. சும்மா 2 சைடும் ஒரு வாட்டி நல்லா 5 மினிட்ஸ்க்கு பட்டர் இன் பிட்வீனில் ஆட் பண்ணி ரோஸ்ட் பண்ணால் போதும், அவ்வளோதான். இதில் வந்து நம்ம ரொம்ப டீப் இன்சைட் குக் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம ஆல்ரெடி சிக்கனை ஃபுல்லாக குக் பண்ணிட்டோம். நம்ம ரைஸும் பார்த்திங்கன்னா நல்லா 90% குக் ஆகிடுச்சு, மாய்ஸ்ட்டும் நல்லா ரெடியூஸ் ஆகி வந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நல்லா நம்ம பட்டரில் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க நம்மளோட சிக்கன் பீஸ் இருக்குல்ல, அதை மேலே நல்லா ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் நான் முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி கீழே பிளேட் வச்சு சின்ன பர்னரில் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டாலும் ஓகே. இல்லை உங்களுக்கு அடி பிடிக்காதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி சின்ன பர்னரில் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு டைட்டாக லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி தம்மில் விட்டுருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து நம்ம முன்னாடி பட்டரில் ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த நட்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதை வச்சு நான் கார்னிஷிங் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், எல்லா ப்ராசஸுமே முடிஞ்சிருச்சு. ஆல்மண்ட்ஸ் அண்ட் கேஷ்யூஸ் போட்டு கார்னிஷிங்கும் பண்ணியாச்சு. இதை வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா டைட்டாக லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி அந்த அரோமாவை நல்லா சர்க்குலேட் பண்ணி விட்டு எடுத்தோன்னா அவ்வளோதான், நம்மளோட கப்சா பிரியாணி பிரமாதமாக ரெடி ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம இதை தம்மில் போட்டுடலாம். பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அப்படியே அந்த ஆவி பறக்குது பாருங்கள், செம்ம வாசமாக இருக்குது. எல்லா அரோமாவும் நல்லா எல்லாத்தோடையும் ஒன்று மிக்ஸ் ஆகி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுதான் ஃபைனல் லுக். எல்லாமே அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. சரி ஓகே, நம்ம இதை வந்து மூடி அப்படியே ஓரமாக வச்சிடலாம். இஷா முடிச்சுட்டு டின்னருக்கு தான் இதை நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களுக்கு தெரியாது நான் இதை பண்ணியிருக்கேங்கிறது. இதை எடுத்து சஸ்பென்ஸாக வச்சிடலாம். அந்த இஃப்தார் பார்ட்டி வந்து வீடியோ போட்டிருந்தேன்ல, அப்போ வந்துட்டு நான் இஃப்தாருக்கு வந்து ரெடி பண்ணி அதெல்லாம் வைக்கவும் அவங்க சாப்பிட்டு சூப்பராக இருந்துச்சு எல்லாம் சொல்லிட்டாங்க. நைட்டு டின்னருக்கு என்ன பிளான் பண்ண போகிறேன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. நான் தோசை அதான் செய்ய போகிறேன் அப்படி சொல்லிட்டு ஏமாற்றிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா எல்லாம் தஸ்தர்லாம் போட்டுட்டு எடுத்துகிட்டு வந்து வைக்கவும் என்னது இது அப்படி சொல்லிட்டு செம்மையாக ஷாக் ஆகிட்டாங்க. சரி, ஷாக்கு குறைங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஹாப்பி பர்த்டேன்னு விஷ் பண்ணிவிட்டு அவங்களும் ரொம்ப ஹாப்பி, நானுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். சரி, ஏதோ நம்ம வந்து ஏதோ செஞ்சுருக்கோம் அப்படி சொல்லிட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு இருந்தேன். ஸோ இதுதான் ஃபைனல் கப்சா பிரியாணி, எங்கள் வீட்டு ஹிஸ்ட்ரி இதுதான். ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம சால்சா கூட வச்சு சாப்பிட்லாம். நான் சால்சா ரெசிபி கூட போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அந்த பிஸ்கெட் சாண்ட்விச் செஞ்ச வீடியோவில் வந்துட்டு சால்சா ரெசிபி போட்டிருக்கேன். நான் இதுக்கு வந்துட்டு ரைத்தா தான் வச்சுருந்தேன், பிகாஸ் என் ஹஸ்பண்ட்க்கு ரைத்தா தான் பிடிக்கும் சால்சாவோட. ஸோ நான் ரைத்தா வச்சு நான் இது கூட சேர்த்து பாயில்டு எக் கூட பண்ணியிருந்தேன். பட் வீடியோ எடுத்துகிட்டு அவங்களுக்கு சர்வ் பண்ணுறேன், சர்ப்ரைஸ் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு நானும் கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆகி நான் பாயில்டு எக்கே எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். அப்புறம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் என் வீடியோவில் ஞாபகம் செய்யும் பாயில்டு எக் பண்ணியிருந்தேன் அப்படி சொல்லிட்டு போய் அப்புறமா எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நானும் சர்ப்ரைஸ் ஆகி ரொம்ப எக்ஸைட் ஆகி அப்படியே போயிடுச்சு அந்த டே. ஸோ நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம் பர்த்டேவை. நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். ஸோ நல்லா போச்சு, அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த டே. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக கப்சா பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சரி, வீடியோ பார்க்குறீங்க அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா எனக்குமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அன்றைக்கி வந்துட்டு இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட் அவுட் கூட போனோம். எப்பயுமே யூஸ்வலாக நைட் அவுட் போய் டீ குடிச்சிட்டு வருவோம், போர் அடிச்சிச்சுன்னா. அன்றைக்கும் அதே மாதிரி போனோம். ஒரு நாள் கண்டிப்பாக அதையும் நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக எடுத்து போடுறேன். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். யூ ஆர் வாட்சிங் மீ ஆன் ஷீரூஸ் டைனிங், யுவர் ஃபுட்டிங் டெஸ்டினி. பை கைஸ்.